அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஐ விட்டு விலகுகிறாருங்க. பொதுவாகவே மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமம் ஏற்படும். ஆனால் அதைவிட விரயம், அர்த்தாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களில் சற்று கூடுதல் சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவேதான் இதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக 5ஆம் இடத்திற்குள் செல்கிறார். மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகுகிறார். அது மட்டுமல்லாது அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு செவ்வாய் விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருவதால் நிச்சயமாக இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு பிறகு அதிரடியான மாறுதல் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வருவது மட்டுமல்லாது அவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பிள்ளைகள் வழியில் சுப செலவுகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு செவ்வாய் மங்களகாரகன் விலகியதால் திருமண தடைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் விரைவாக உங்களை தேடும். தடை தாமதங்கள், திருமண தடை போன்றவை விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்டவை மிகவும் சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும். அது மட்டுமல்லாது கடல் தாண்டி சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும், புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் செவ்வாய் பலம் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. பொதுவாக செவ்வாய் கன்னிராசிக்கு செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் இருக்கிறது. ஏனென்றால் மிகவும் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்து நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறியிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். விளையாட்டுத்துறை, விவசாயத்துறையில் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு நிறைவாகவே கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் மங்கள ஓசை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும்.